வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ வடைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ அந்த நரம்பெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாயெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் வடைப்பருப்போடு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வடைப்பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சில பேர் கடலைப்பருப்பில் வடை செய்கிறாங்க. அது அவ்வளவா மொறுமொறுன்னு இருக்கிறதில்ல. வடைப்பருப்பில் செஞ்சால் தான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பட்டாணி பருப்புன்னு கூட கேட்டு வாங்கிக்கலாம் கடையில். இந்த பருப்பு நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப அதிக நேரம் ஊறிடுச்சுன்னா எண்ணெய் இழுக்கும். அதாவது வடையில் அதிகமாக எண்ணெய் உறிஞ்சிரும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. வாழைப்பூ பொரியல் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.